இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். வாக்கு எந்திரங்கள், அதாவது இவிஎம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் ஸ்ட்ராங் ரூம். இந்த ஸ்ட்ராங் ரூமில் பல இடங்களில் திடீர்னு சிசிடிவி அணைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராக இன்றைக்கு காங்கிரஸ் உட்பட்ட கட்சிகள் களத்தில் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நம்முடைய பக்கத்து மாநிலம் கேரளம். அங்கு தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்து இன்றைக்கு 11வது நாள். இந்த 11 நாட்களாக அங்கு மக்களால் வாக்களிக்கப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பாக ஸ்ட்ராங் ரூமில் வச்சிருக்கிறாங்க. இதற்கு 3 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட கேரளாவினுடைய மிக முக்கியமான தொகுதிகளில் வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமில் திடீரென்று சிசிடிவிக்கள் அணைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது. சிற்றூர் என்று சொல்லக்கூடிய இடம், அதே மாதிரி குருவாயூர் என்று சொல்லக்கூடிய இடம், இந்த 2 இடத்துலையும் ஏற்கனவே சிசிடிவி திடீரென்று ஏன் ஆஃப் ஆச்சு அப்படின்னு அங்கே மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். இப்போ நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணலூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல சிசிடிவி திடீரென்று ஆஃப் ஆகிருக்கிறது. திடீரென்று ஆஃப் ஆகிருக்குன்னா கொஞ்சம் நேரம் இல்லை, ஏறத்தாழ மாலை 3:01 3:39 வரை அந்த சிசிடிவி அணைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 7 கேமராக்கள் அந்த ஸ்ட்ராங் ரூமை சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, உள்ளே வைத்திருக்கிறார்கள். அதில் ஒன்று திடீரென்று ஆஃப் ஆகிருக்கு. உடனே காங்கிரஸ்காரங்க நேரடியாக போய் முறையிட்டிருக்கிறாங்க, இது எப்படின்னு, அது எந்த நம்பர் சிசிடிவி அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நம்பர்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு பொறுப்பில்லாமல் பேசியிருக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கு. இதில் குருவாயூர் என்று சொல்லக்கூடிய இடம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், அங்கு பாஜகவினுடைய சார்பில் போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் ஒருத்தன், அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, குருவாயூரை ஆள்வதற்கு இதுவரைக்கும் ஒரு இந்து இல்லையா அப்படின்லாம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறான். அதாவது தேர்தல் விதிமீறல். அப்படியெல்லாம் குருவாயூரில் இந்த பிஜேபி காரணங்கள்லாம் பல்வேறு மோசமான அரசியலை முன்வைத்து அங்கே அதிகாரத்திற்கு வர துடித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய சிசிடிவி அணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது. இது ஏறத்தாழ 7-8 இடங்களில் நடந்திருக்கிறது. இப்போ முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் வாக்குப்பதிவு நடந்து 11 நாட்களுக்கு பிறகு வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமுக்கு உள்ள பரிசோதனை என்கிற பெயரில் திடீரென்று உள்ளே சில பேர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறவங்கள்ட்ட கேட்குறாங்க, எதற்காக நீங்கள் உள்ளே போனீங்கன்னு ஊடகங்கள் கேட்குது. அதுக்கு அவங்க சொன்ன பதில், நாங்கள் டைரியை மறந்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு என்ன சொன்னாங்க, இல்லை டைரியை மறந்தெல்லாம் வைக்கலை, நாங்கள் ஸ்ட்ராங் ரூமுக்கு போகலை, நாங்கள் மாறாக மெட்டீரியல் ரூமுக்கு தான் சொன்னோம். அதாவது இது தொடர்பான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்குத்தான் சென்றோம், நாங்கள் இவிஎம் வைக்கப்பட்டிருந்த அறைக்கு செல்லலை அப்படின்னு பல்ட்டி அடித்தாங்க. அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன, டைரி எடுக்க போகிறேன்னு சொன்னவங்க கையில் எதுக்கு லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறாங்க? லேப்டாப்பை உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த அதிகாரிகள், அங்கு வேலை செய்த பல்வேறு நபர்கள் லேப்டாப்பை எடுத்துட்டு இந்த வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளே எதற்காக சென்றார்கள் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு மக்களால் கேட்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக எந்தெந்த தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராகுல் காந்தி ரொம்ப ஒரு ஸ்டார் தொகுதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, நட்சத்திர அந்தஸ்து பெற்ற சில தொகுதிகள்னு சொல்லுவோம். அதாவது மிக முக்கியமான 2 கட்சிகளை சார்ந்த 2 முக்கியமான தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள். அப்படிப்பட்ட தொகுதிகளில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் ராகுல் காந்தி கேரளாவில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தொகுதிகளில் தான் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் நடந்திருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், சீல் வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீ எதுக்கு உள்ளே போகணும்? உனக்கு என்ன தேவை இருக்குது? எல்லார் முன்னிலையுமே அந்த ப்ராசஸ் நடக்கும். வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த சீல் வைக்கப்படும் வாக்கு இயந்திரங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து அந்த இடங்களில் கொண்டு வைப்பாங்க. வச்சதுக்கப்புறம் நீ அடிக்கடி உள்ளே போகிறதுக்கான காரணம் என்ன? எதற்கு அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் திடீரென்று ஆஃப் ஆகுது? ஆஃப் ஆன கேமராக்கள் எது அப்படின்னு கேட்டால் அதற்கே சரியான பதில் உன்னால் கொடுக்க முடியலையே. இப்போ என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை உடனடியாக பிஎஸ்எஃப் கையில் இதனுடைய பாதுகாப்பை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், தமிழ்நாடு மாதிரி தான் கேரளா. சங்க பரிவாரங்கள் எத்தனை 10 வருடங்களாக
நூற்றாண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணில் எப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு வர்றது அப்படிங்கிறது. இப்போ அதற்காக அவங்க பல்வேறு திட்டங்களை அங்கே செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ இந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட விஷயங்கள், தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளின் மீது இப்படிப்பட்ட அதிருப்திகள் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இன்றைக்கு எழுந்திருக்கின்றன என்பதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா நிர்மலா சீதாராமனுடைய கணவராக இருக்கக்கூடிய பாரக்கால பிரபாகரே சொல்லியிருக்கிறார், ஆந்திராவில் நடைபெற்ற தேர்தல், ஹரியானா, மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேர்தல் எல்லாம் மிகப்பெரிய மோசடியில் நடந்திருக்கு. இரவு 3 மணிக்கெல்லாம் யாராவது ஓட்டு போடுவாங்களாங்க? அது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பல லட்சம் வாக்குகள் இரவு 11 மணிக்கு மேலே போடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் நடந்திருக்கு. இப்படியெல்லாம் தான் பாஜக வெற்றி பெற்று கொண்டு வருகிறது என்று பாரக்கால பிரபாகர் ஆதாரத்தோடு ஊடகங்களுக்கு முன்னாடி செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதனால தான் அவங்க தமிழ்நாட்டில் ஒரு இயக்கமே ஆரம்பித்திருக்கிறார்கள் இல்லையா? ஜீரோ பாஜக, ஜீரோ பிஜேபி என்று சொல்லக்கூடிய இயக்கமே அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய அளவில் மக்களுக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை இல்லாத ஒரே அமைப்பு அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான். அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது இவ்வளவு அவநம்பிக்கை வருவதற்கு அதனுடைய செயல்பாடுகள் தான் காரணம். குறிப்பாக மோடி, அமித்ஷா என்று சொல்லக்கூடிய 2 நபர்கள், RSS என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம், இதற்கு அடிமை வேலை செய்யக்கூடிய அமைப்பாக தேர்தல் ஆணையம் மாறியிருக்கிறது என்று மக்கள் சொல்கிறார்கள். அதற்கு ராகுல் காந்தி உட்பட, பாரக்கால பிரபாகர் உட்பட, ஏன் நீங்கள் முன்னாள் IAS IPS அதிகாரிகள், குடியரசுத் தலைவர்கள் கடிதம் எழுதியது உட்பட ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. மக்கள் மத்தியில் அவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. இது சரியாக நடக்கலை, நேர்மையாக நடக்கலை, நடுநிலைமையோடு நடக்கலை, ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒருதலைபட்சம்தான் மோடி, அமித்ஷாவை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று. இப்போ கேரளாவில் பாருங்கள், இவ்வளவு ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன், ஸ்ட்ராங் ரூமுக்கு உள்ளே போகிறேன் இல்லையா? ஸ்ட்ராங் ரூமுக்கு உள்ளே போகிறேன்னா எதுக்கு லேப்டாப் எடுத்துகிட்டு போனோம்? எதுக்கு லேப்டாப் எடுத்துகிட்டு போனோம்? அதுவும் எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அங்கே அந்த வேட்பாளர்களுக்கு 8 மணிக்கு தகவல் சொல்கிறீங்க, 8 மணிக்கு சொல்கிறீங்க, 9 மணிக்கு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அவங்க வந்தால் அங்கே போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் அவங்கள உள்ளே அனுமதிக்கிறதுக்கு பெரும் பாடாக இருக்குது. இதெல்லாம் நடக்குது. கொஞ்சம் அப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள். இதில் வேற ஒரு காமெடி என்னென்னா, நாங்கள் மேலே ஸ்ட்ராங் ரூம், நாங்கள் மேலே போனோம், ஆனால் கீழே EVM இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம் எல்லாம் நாங்கள் எட்டி கூட பார்க்கலன்னெலாம் சொல்கிறாங்க. எந்த அளவிற்கு ஒரு தெளிவில்லாமலும் மக்களை குழப்பக்கூடியவர்களாகவும் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.